பிள்ளைகளே, பாடம் 27ல் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, பேப்பர்ஸில் அட் ஒன்று வரும், யாராவது பேர் மாற்றினா. இப்போ சொல்லுங்களேன், என்னுடைய பேர் அஷானி ஜானாக இருந்து நான் ஏதாவது ஒரு காரணத்துக்காக என்னுடைய பெயரை மதுஷானி சிறிவார்தன அப்படின்னு நாங்கள் மாற்றுறதுன்னா, நான் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பேன். இவ்வாறு இது ஒரு லீகல் ரிக்குவயர்மெண்ட். இவ்வாறு தன்னுடைய பெயரை மாற்றின ஒரு நபரை பற்றி தான் நாங்கள் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. சவுல் எனப்படும் பவுலை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த பவுலை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். சண்டே ஸ்கூலில், சர்ச்சில், ஸ்கூலில் எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இவரில் ஏற்பட்ட அந்த மனமாற்றம், இயேசுவை சந்திப்பதால் இவரில் ஏற்படுகிற அந்த புதிய மனிதனை குறித்து தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த சவுலோட பேக்ரவுண்டை பார்த்தோம்னா, பின்னணியை பார்த்தோம்னா, இவர் சவுல் சொல்கிறது ஒரு எபிரேய பெயர், ரைட்? இவர் யூத மதத்தை சேர்ந்தவர், கிரேக்க பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டவர், ஒரு ரோம குடி உரிமை பெற்றவர், அதாவது ரோம சிட்டிசன், ரைட்? இவர் திருத்தூதர் பணிகளை எழுதினது மட்டுமல்லாமல் பல்வேறு திருச்சபைகளுக்கு பல்வேறு கடிதங்களை இவர் எழுதியிருக்கிறாரு. அவரால் தாபிக்கப்பட்ட திருச்சபைகளுக்கு இவர் கடிதங்களை எழுதி அதன் மூலம் அவர்களை வலுப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பைபிளில் இவ்வாறு பவுல் எழுதின கடிதங்கள் 7 நிருபங்களாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ரைட்? இந்த பவுல் யாரு? இந்த பவுல் எப்படிப்பட்ட ஒரு நபர்? திருப்பாடல் 8ஆம் அதிகாரம் 1-3 நீங்கள் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, முக்கியமான பகுதி வருது திருப்பாடல் 9ஆம் அதிகாரம் 1-25. அந்த கதை உங்களுக்கு தெரியும். பவுல் என்ன செய்கிறாரு? சவுலா இருக்கும் போது ஆண்டவருடைய சீடர்களை துன்பப்படுத்தி, ஆண் பெண் என்று வித்தியாசம் பாராமல் யாராக இருந்தாலும் அவர்களை சிறைப்பிடித்து வருவதற்கு அனுமதி பெற்று இவர் போறாரு. போகும்போது என்ன நடக்குது? தமஸ்குக்கு நெருங்கும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் சவுலை சூழ்ந்து கேட்குது. அப்போ சவுல் தரையில் விழுறாரு. விழும்போது, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்னு ஒரு சத்தம் கேட்குது. சவுல் கேட்குறாரு, ஆண்டவரே நீ யாருன்னு? ஆண்டவர் பதில் சொல்கிறாரு, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. நீ எழுந்து நகருக்கு செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று அந்த சத்தம், ஆண்டவருடைய சத்தம், சவுல் எனப்படும் பவுலுக்கு கூறப்படுகிறது. சவுல் எழுந்திருக்கும் போது அவரால் பார்க்க முடியவில்லை. அவர் என்ன செய்யறாரு? மற்றவர்களின் உதவியுடன் எழுந்திருந்து 3 நாள் பார்வையற்றவராக இருக்கிறாரு. அதே வேளை தமஸ்குல இருந்த அனனியாக்கு ஆண்டவருடைய வார்த்தை தோன்றி சவுலிடம் செல்லும்படி கூறப்படுகிறது. அவர் அனனியா லேசில் போகலை. சவுல் எப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு மனிதனை தெரிந்திருந்தும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர் போகிறாரு. போது அவருடைய கைகளை சவுலின் மேல் வைத்து ஜெபிக்கும் போது சவுளுடைய கண்கள்ல இருந்து என்ன வருது? மீன் செதில்கள் மாதிரி செதில்கள் கீழே விழவே சவுல் மீண்டும் பார்வை அடைகிறாரு. பார்வை அடைந்த சவுல் எழுந்து போய் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவின் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை உண்மையான இறைமகன்னு அவர் தொழுகை கூடங்களுக்கு சென்று பறை சாற்ற தொடங்குறாரு. அப்போ சவுல் திடீர்னு மனம் மாற்றம் அடைந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் செய்கிறதுனால யூதர்கள் என்ன செய்கிறாங்க? சவுலை கொலை செய்ய தேடுறாங்க.
ஆனாலும் அவருடைய சீடர்களோட முயற்சினால் அவர் ஒரு கூடையில் வைத்து மதில் வழி இறக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு வருகிறார். சவுலோட பேர் பாப்போ நகரத்தில் பாரேசு என்பவரை சந்திக்கும் வேளையில் சவுலுடைய இந்த பெயர் பவுலாக மாற்றப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்ட முதலாவது இரத்த சாட்சிகளுடைய மரணத்திலையும் இந்த பவுலுக்கு பங்கு இருப்பதாக நாங்கள் வேதாகமத்தில் பார்க்குறோம். நாங்கள் முதலாவது வாசித்த திருத்துதர் பணிகள் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் இதை நாங்கள் தெளிவாக பார்த்து கொள்ளலாம். இவ்வாறு ஆண்டவருடைய மக்களை துன்புறுத்தி வந்த சவுலுடைய மனதிலே ஒரு மிகப்பெரிய மனமாற்றம். ஆண்டவர் அவரை சந்தித்த பிறகு அவர் தன் மனதளவில் மாற்றமடைந்து தன்னுடைய முழு வாழ்வையும் திருச்சபையை அழிப்பதற்கன்றி கட்டி எழுப்ப அவர் முன்னெடுத்து செல்றாரு. அவருடைய சொந்த பலத்தினால் அல்ல, தூய ஆவியானவருடைய பலத்தினால ஆட்கொள்ளப்பட்டு இவர் செயல்படுத்தப்படுகிறார்னு நாங்கள் திருப்பாடல் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம். ரைட்? இவ்வாறு என்ன நடக்குது? ஆண்டவர் இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பவுலை போன்று அவருடைய சிறப்பு பணிக்காக எங்களை அழைத்திருக்கிறாரு. ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதே மாதிரி சவுல ஆண்டவர் தமஸ்குல செய்கிற பாதை வழியில் சந்திக்கிறாரு. என்னையும் உங்களையும் ஆண்டவர் எந்த நேரம் எந்த இடத்துல சந்திப்பார்னு தெரியல. ஆனாலும் நாங்கள் அந்த சந்திப்புக்கு ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக, ஆயத்தமுள்ள மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த நேரத்திலே தயவு செய்து உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்களுடைய மனதளவிலே இறையரசின் பணிக்காகவும் பிள்ளைகளாகிய உங்களை இறையரசின் பணியிலே தெரிவு செய்கிறதற்கு உங்களை பாவிக்கும்படியாக நீங்கள் இப்போ உங்களுக்கு நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. இந்த தருணத்தில் நீங்கள் அமைதியாக இருந்து இந்த ஜெபத்தை முன்னெடுத்து செல்லுங்க. உங்களுக்கு இன்றைய பாடத்துக்குரிய மனன வசனமாக யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரவும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே பிள்ளைகளை கண்களை மூடி உங்கள் பரம தந்தையிடம் நீங்கள் கேட்க போகிற காரியம் எதுவோ அதை கேளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு அதை தருவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.